ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம தம்ப்நெயிலில் பார்த்தோம் இல்லையா, அந்த டிசைன் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பாட்டம் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். எந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட ஹைட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து 2 inches வர மாதிரி லென்த் போட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு லைன் வந்து 1.5 inches வர மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லைன் ட்ரா பண்ணால் போதும். அண்ட் இந்த 2 லைனுக்கு இடையில் உள்ள கேப் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inches ஆர் 1.25 inches எடுத்துக்கோங்க. 1.25 inches ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 1.5 inch போட்டிருந்தேன். பட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டெம் வந்து முடிச்சதுக்கப்புறமா வந்து கேப் பார்த்திங்கன்னா 1.5 inchesக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் 1.25 inchesக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் 1.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து டிசைன் பண்ணுறப்போ வந்து நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டிசைன் நீங்கள் டைரெக்டாக வந்து எதுலையாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1.25 inches எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ லைன் மார்க் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட் அந்த லைன்ஸில் வந்து கட் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பீட் ஒர்க்குக்கு நம்ம எப்போவுமே வழக்கம் போல் யூஸ் பண்ணுற இந்த த்ரெட் துலிப் பிராண்டில் வந்து 23 சைஸ் நீடில், 23, 24 ரெண்டுமே வந்து சர்தோசி ஒர்க் அண்ட் கட் பீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம நாட் போடும் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 inchesக்கு ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம கட் பீட் யூஸ் பண்ணுறோம். கோல்டன் கலர் கட் பீட். இது வந்து கொஞ்சம் மல்டி கலரில் வர மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். கோல்டுலேயே கொஞ்சம் மல்டி கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, கேப் வரக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்கள் ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் வந்து நம்ம 2 inchesக்குமே வந்து கட் பீட் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 1/4 inch முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் நம்ம சர்தோசி ஒர்க் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சுமே வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. பட் எந்த டிசைன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து 1000க்கு உள்ளாடி உள்ள 1000 ரேஞ்சுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான். உங்களோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ வருது, நீங்கள் அந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 600, 800க்குள்ளாடியே இந்த டிசைன் வந்து நம்ம முடிச்சிடலாம். அதாவது இந்த டிசைன் வந்து நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்க ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் மட்டும்தான் வருது, நெக் லைனில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க, ஸ்லீவில் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி உங்கள் டிசைனை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த 1/4 inch முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சர்தோசி வந்து கட் பண்ணுறோம். சர்தோசி கட் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரே கட்டில் அந்த சர்தோசியை வந்து நம்ம கட் பண்ணி முடிக்கணும். அதுக்கு நீங்கள் ஷார்ப்பான சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து 2 டைம் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த சர்தோசியோட நீங்கள் கட் பண்ணுற எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்காது. அதனால் என்ன மிஸ்டேக் ஆகும்னா, நீங்கள் நீடிலில் வந்து அதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீடிலில். அது ஒரு மிஸ்டேக்கா. இன்னொன்று என்னென்னா, கஸ்டமர்கிட்ட போய் மிஸ்டேக் ஆகும். என்னென்னா, நீங்கள் அந்த ஒர்க் முடித்த அப்புறம் இன்கேஸ் கஸ்டமர்கிட்ட போய் அவங்க வியர் பண்ணிட்டாங்கன்னா, அதில் வந்து மேலே ஏதாவது படும்போது நீங்கள் வந்து தப்பாக கட் பண்ணியிருக்கப்போ அதை வந்து எட்ஜில் வந்து அந்த சர்தோசி வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து லைட்டாக தூக்கிட்டு நின்னால் கூட எதுலையாவது மாட்டி இழுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்ப்ரிங் அப்படியே வந்து ரிமூவ் ஆகுறது எப்படின்னா, ஒரு லைனை நம்ம அப்படியே இழுக்கும்போது ஸ்ப்ரிங் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அதை கட்டிங்லேயே வந்து சரி பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட ஒர்க்லேயும் எந்த மிஸ்டேக்கும் வராது அண்ட் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசைனை முடித்து அது கஸ்டமர்கிட்ட போய் அவங்க பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிறத விடைக்கும் அவங்க அதை வியர் பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் அவங்க அதை வந்து
சொல்லணும் நம்மக்கிட்ட. நான் போட்டு போனேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்டேருந்து கிடைக்காம இருக்கும். நல்ல காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சர்தோசியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த 1/4 இன்ச் கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்து சர்தோசி லோடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு சின்ன லீஃப் டிசைன் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கோங்க. தென் அதிலேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி ஹைட்டில் லைட்டாக ஸ்லாண்டிங்காக வர மாதிரி அடுத்த சர்தோசி லோட் பண்ணுங்கள். அப்புறமா அதுக்கடுத்து லைட்டாக ஸ்லாண்டிங் வர மாதிரி அடுத்த சர்தோசி லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சர்தோசி லோடிங் இது வந்து கிராஸ் லோடிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஸ் லோடிங் ஸ்டிச் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3 சர்தோசி, ஒரு லீஃப்க்குமே வந்து நான் 3 சர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் சைஸஸ் சர்தோசி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 2 இன்ச் லைனில் வந்து நம்ம டாப் சைடில் ஒரு லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இனி வந்து அந்த லைன்ஸோட 2 சைட்லேயுமே 4 லீஃப் வர மாதிரி நம்ம போட போகிறோம். அப்புறமா அதே மாதிரி ஷார்ட் லைன் இருக்குல்ல 1.5 இன்ச்சஸ், அதில் வந்து டாப்பில் ஒரு லீஃப் வரும், சைடில் வந்து 3 லீஃப் வர மாதிரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ லோடிங் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லாண்டிங்காக, அதாவது கிராஸ் லோடிங்கில் நம்ம வந்து சர்தோசி வந்து லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? 3 சர்தோசி தான் எல்லாத்துக்குமே. ஸோ இதே மாதிரி போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நான் என்ன வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா இதில் என்ன புரியலை அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஒரு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்கை வந்து உங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஏதாச்சும் நான் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை வந்து கண்டிப்பாக அதை மாற்றிப்பேன். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் பண்ணுவாங்க, பிகினர் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் வராது. ஸோ ஒர்க் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸுன்னு எதுவுமே கிடையாது. உங்களோட ஹார்ட் ஒர்க் தான், உங்களோட ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து அது ஸ்பீடாகும், அவ்வளோதான். அண்ட் என்னென்னா, ஒரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுறீங்கன்னா, அதாவது ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு லைன் செயின் ஸ்டிச் போடுறீங்கன்னா, அது நீங்கள் எவ்வளவு டைம்குள்ளாடி அந்த 4 இன்ச்சஸ்க்குள்ளே செயின் ஸ்டிச் வந்து போடுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து அதாவது நான் ப்ராக்டிஸ் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான் நான் இந்த டிப் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த லைன் நீங்கள் போடும்போது இன்கேஸ் நீங்கள் அதை போடுறதுக்கு உங்களுக்கு 1 மினிட் ஆயிருக்கு ஆர் 2 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் அதே 4 இன்ச்சஸ் லைன் நீங்கள் போடும்போது நீங்கள் அதை வந்து அந்த 1 மினிட் ஆச்சுல்ல, அதுலேருந்து ஒரு 10 செகண்டாவது கம்மி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டை ஏற்றிட்டு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நீங்கள் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறப்போ மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களோட ஒர்க் அதில் வந்து எந்த அளவுக்குமே வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஒர்க்குக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அந்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஒர்க் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் 2 மினிட்ஸில் முடிக்கிறது அடுத்தது வரும்போது நீங்கள் 1 மினிட்டில் ஆர் 1.5 மினிட்ஸில் அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் ஆகணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். பாய்.